ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நம்முடைய திருச்சபையானது புனித பர்னபா என்பவரின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பர்னபாவை எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து இன்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். யார் இந்த பர்னபா? இவர் சைப்ரஸ் என்ற தீவிலே யூத பெற்றோர்களுக்கு பிறந்தவர். இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் யோசேப்பு. ஆனால் இவர் மனம் திரும்பிய பிறகு பரிசுத்த ஆவியான் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு ஆதி திருச்சபையானது இவருக்கு பர்னபா, அதாவது ஊக்கப்படுத்துகின்ற பண்பு கொண்டவர் என்ற பொருளுடைய பர்னபா என்ற பெயரை இவருக்கு கொடுத்தது. அன்றிலிருந்து இவருடைய பெயர் பர்னபாவாக இருந்தது. பர்னபா என்றால் ஊக்கப்படுத்துகிறவர் என்பது பொருளாகும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஊக்கப்படுத்துகின்ற பண்பின் வழியாக, இந்த கொடையின் வழியாக எப்படியெல்லாம் இவரை ஆதி திருச்சபையிலே வழி நடத்தினார் என்பதை குறித்துத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்தியோக்கியா நகரிலே கிறிஸ்தவர்கள் அதிகமாகிக் கொண்டிருந்த வேளையிலே எருசலேம் திருச்சபையானது பர்னபாவை அந்தியோக்கியா நகருக்கு அனுப்பியது. அங்கே சென்ற பர்னபா தன்னுடைய ஊக்கப்படுத்துகின்ற பண்புகளாலும் ஆவியானவர் அவரோடு இருந்த காரணத்தினாலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நிறைந்தவராய் இருந்த காரணத்தினாலும் பெருந்தொகையான மக்களை திருச்சபையிலே சேர்த்தார் என்று இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். காரணம், ஆவியானவர் அவரோடு இருந்தார் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருக்கின்றாரோ அவன் ஏராளமான மக்களை இயேசுவிடம் கொண்டு வர முடியும். இந்த பர்னபாவோடும் அவர் நல்லவராக மட்டுமல்ல, ஆவியிலே நிறைந்தவராய் இருந்த காரணத்தினால்தான் அநேக மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதலாக புனித பர்னபா ஏற்படுத்திய இந்த அந்தியோக்கியா திருச்சபையில்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரானது முதலாக வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆக பர்னபா ஏற்படுத்திய திருச்சபை தான் முதலாவதாக கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட திருச்சபையாக இருந்தது. இரண்டாவதாக இவரிடம் இருந்த அந்த ஆவியின் கொடையான ஊக்கப்படுத்துதலினாலே ஏராளமான மக்களை கொண்டு வந்து சேர்த்ததோடு மட்டுமல்ல, குறிப்பாக திருச்சபையிலே புனித பவுலடியாரை வெளிப்படுத்தியது கொண்டு வந்த பெருமை இவரையே சார். பவுலடியார் மனம் திரும்பிய பிறகு தமஸ்கு நகரிலே போதித்தார். அதன் பிறகு அங்கே அவரை கொல்ல முயன்ற பொழுது அங்கிருந்து தப்பித்து அவர் எருசலேமுக்கு வருகின்றார். எருசலேமிலே இருந்த திருச்சபையோடு சேர்ந்து கொள்ள புனித பவுலடியார் முயலுகின்றார். ஆனால் எருசலேம் திருச்சபையானது அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விரும்பவில்லை. காரணம், இவர் பவுலடியார் அதற்கு முன்பாக, மனம் திரும்புவதற்கு முன்பாக ஏராளமான கிறிஸ்தவர்களை சிறையிலே அடைத்து வதைத்து கொன்றவர் அல்லவா? ஆகவே அவர் மனம் திரும்பி விட்டார் என்பதை எருசலேம் திருச்சபையானது நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் பர்னபா அங்கே சென்று பவுலடியாரை புனித பேதுருவிடமும் புனித யாகப்பரிடமும் அழைத்து சென்று அவர் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற வழியிலே மனம் திரும்பிய நிகழ்ச்சியையும், அவர் திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு அங்கே தமஸ்கு நகரிலே இயேசுவுக்கு சாட்சியாக இருந்ததை குறித்தும் அவரிடம் பேசிய பொழுது பர்னபாவின் வழியாக இந்த எருசலேம் திருச்சபையானது திருத்தூதர்கள் பவுலடியாரை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அங்கே பவுலடியாருக்கு பிரச்சனை வந்த பொழுது அவர் தன்னுடைய சொந்த ஊரான தர்சு நகருக்கு சென்று விடுகின்றார். ஆனால் பர்னபா விட்டு விடவில்லை. ஆவியானவருடைய ஏவுதலினாலே அந்தியோக்கியா நகரிலிருந்து தர்சு நகருக்கு சென்று புனித பவுலை அங்கிருந்து அழைத்து வந்து அந்தியோக்கியா திருச்சபையிலே போதகராகவும் இறைவாக்கினராகவும் அங்கே ஏற்படுத்துகின்றார். ஓராண்டு காலமாக இந்த பர்னபாவும்
பவுலடியாரும் சேர்ந்து உழைத்த காரணத்தினாலே அந்தியோக்கிய திருச்சபையானது மிகப்பெரிய திருச்சபையாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, ஆவியானவருடைய தூண்டுதலினாலே, ஏவுதலினாலே பர்னபாவும் பவுலும் தங்களுடைய நற்செய்தி பணியை அவர்கள் பல இடங்களுக்குமாக சென்று போதிக்க ஆரம்பிக்கிறார்கள், செய்ய ஆரம்பிக்கிறார்கள். காரணம், இவர்களை ஆவியானவர் வழி நடத்தியதால் தான். எல்லாவற்றுக்கு மேலாக இவரிடம் இருந்த மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பண்பு. ஆகவேதான் தன்னுடைய சொந்த நிலத்தை விற்று அதை கொண்டு வந்த பணத்தை திருத்தூதர்களுடைய பாதத்திலே வைத்தார் என்று திருத்தூதர் பணி 4:36 நாம் வாசிக்கின்றோம். அவர் இந்த உலகத்து செல்வத்தை நம்பி அல்ல, செல்வத்துக்கெல்லாம் பெரிய செல்வந்தாரான இயேசுவையே நம்பி இருந்தார். அவர் ஆவியானவரையே முழுமையாக நிரம்ப பெற்றிருந்த காரணத்தினால் இந்த உலகத்து செல்வம், இந்த உலகத்து புகழ் அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, இவர் அந்தியோக்கியா நகரிலே இருந்த பொழுது, எருசலேம் திருச்சபையானது வறுமையிலே வாடிய பொழுது, இவர் அந்தியோக்கியா நகரில் இருந்து அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உதவி செய்ய சொல்லி அந்த பணத்தை பெற்று அவர் எருசலேம் திருச்சபைக்கு உதவி செய்கின்றார். ஆக உதவி செய்கின்றதும் ஊக்கப்படுத்துவதிலும் ஆவியானவர் இவரை மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பர்னபாவை எப்படி ஆவியானவர் வழி நடத்தினாரோ அப்படியாய் நம்மளையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்க வேண்டும். ஆதி திருச்சபையிலே ஆவியானவர் பர்னபாவை வழி நடத்தியதால் தான் மிகப்பெரிய அளவிலே பெருந்தொகையான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். என்றும் நாம் அதே ஆவியானவரால் வழி நடத்துகின்ற பொழுது, வழி நடத்தப்படுகின்ற பொழுது அநேக மக்களை நாம் இயேசுவிடம் கொண்டு வர முடியும். அது மட்டுமல்ல, ஆவியானவருடைய கொடையான ஊக்கப்படுத்துதல் என்ற மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய கனி நம்முடைய பர்னபாவிடம் இருந்த காரணத்தினால் அவர் மற்றவர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். குறிப்பாக பவுலடியாரை ஊக்கப்படுத்தினார், அந்தியோக்கியா திருச்சபையை ஊக்கப்படுத்தினார், எருசலேம் திருச்சபையை உற்சாகப்படுத்தினார், மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்தினார். ஆகவேதான் மக்கள் எல்லாம் நற்செய்தியை அறிவிப்பதிலும், இயேசுவுக்கு சீடராக இருப்பதிலும், மற்றவர்களை சீடராக்குவதிலுமாக வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் பர்னபாவினுடைய உற்சாகப்படுத்துதல் என்ற பண்பாகும். அந்த பண்பையும் இந்த நாளிலே இறைவன் நமக்கு தரும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புனித பர்னபாவை எம்முடைய தாயாம் திருச்சபைக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு, உற்சாகப்படுத்துதல் என்னும் மிகப்பெரிய ஆவியானவருடைய கொடையாலே நிரப்பப்பட்டிருந்தாரே பர்னபா, அதை போன்று எங்களையும் நீர் அதே ஆவியினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பர்னபாவை போல எங்களையே முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களை வழிநடத்தும். எங்களிடத்தில் இருக்கின்ற பெருமை, அகந்தை, ஆணவம், பொறாமை இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு மற்றவர்களையும் இணைத்து நாங்கள் திருச்சபையை வளர்க்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி திருச்சபையிலே கொண்டு செல்ல எங்களுக்கு நீர் வரம் தருவீராக. ஆவியானவர் எப்படி பர்னபாவை மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும்படியாக தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் திருச்சபைக்காக மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மனதை கொடுத்தீரோ, அதை போன்று நாங்களும் எங்களையே முழுமையாக இயேசுவுக்காக இழக்கக்கூடிய வரத்தை தருவீராக. எப்படி பர்னபா புனித பவுலடியாரை திருச்சபையிலே கொண்டு வந்து அவரை உற்சாகப்படுத்தி அவரை நற்செய்தி அறிவிக்கின்றவராக வெளிப்படுத்தினாரோ, திருச்சபையினுடைய தூணாக அவரை உயர்த்தினாரோ, அதை போன்று நாங்களும் ஆவியானவருடைய உற்சாகப்படுத்தியதினாலே மற்றவர்களை இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக உற்சாகப்படுத்தக்கூடிய வரத்தை தாரும். இந்த நாளிலே கூட புனித பர்னபாவினுடைய பரிந்துரையின் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களிடம் இருக்கின்ற நோய்கள், தீமைகள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகட்டும். சிறப்பாக தொற்று நோயினாலே துன்பப்படுகின்ற அனைவருக்கும் நீர் விடுதலை தருவீராக. இன்னும் சிறப்பாக இந்த தொற்று நோய் காலத்திலே
ஐயோ நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறதோ, இப்படியே சென்றால் எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், நாங்கள் வறுமையிலே வாடுவோமே, எதிர்காலத்திலே ஒன்றுமே செய்ய முடியாதே என்று வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தானே ஆவியானவர் வழியாக அவர்களை நிரப்பி உற்சாகப்படுத்தி வழி நடத்தும். அப்பா, இந்த தொற்று நோய் காலத்திலே உற்சாகத்தை இழந்து வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியானவர் வழியாக நீர் உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.